இன்றைக்கான கேள்வி. ஒரு அனாதை வேண்டுமானால் சுதந்திரமாக வாழ முடியும். ஆனால் உறவுகளுக்குள் ஒருவர் வந்துவிட்ட போது சுதந்திரத்தை அவர்கள் எதிர்பார்ப்பதே நியாயமில்லை என்று ஒருவர் வாதாடினால் அது சரியா என்பது இன்றைக்கான கேள்வி. குவைட் நேச்சுரலி அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இங்க எல்லா இடத்துலயுமே நடந்துட்டு இருக்குன்றதை நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க இல்லையா? சி, உறவுகளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா தான் எல்லாருமே என்ட்ரி ஆகிறோம். திருமணம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா தான் என்ட்ரி ஆகிறோம். குழந்தைகளை பெத்துக்கும் போது ரொம்ப சந்தோஷமா தான் என்ட்ரி ஆகிறோம். பட் ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா, ஏதோ சிறைக்கதவு அடைத்துவிட்டு கைதியாக மாறிவிட்டது போல் ஒரு உணர்வு நமக்கு தென்படுகிறது என்பது என்னவோ உண்மைதான். உறவு என்ற பெயரிலே நமது சுதந்திரத்துக்குள் அவர்கள் உள்ளே நுழைந்து நமது விருப்பு வெறுப்புகள், அதாவது விருப்பு வெறுப்புன்றதை விட நமக்குன்னு இருக்கக்கூடிய சில உணர்வுகள், லைக் எனக்கு பிடிச்சது அப்படின்றது ஒரு திசையில நான் போக முடியுமான்னா போக முடியாது. இப்போ ஒரு பையன் படிக்கிறான் அப்படின்னா என்ன படிக்கணும் அப்படிங்கறத அவனால சூஸ் பண்ண முடியாது. என்ன காலேஜ் படிக்கணும், என்ன கோர்ஸ் எடுக்கணும், அவனால சூஸ் பண்ண முடியாது. ஆளாளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. "டேய், நான் உன் நன்மைக்கு தான்டா சொல்றேன். இத பண்றா, அத பண்றான்னா" இவனுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டின்னு இருக்கு இல்லையா? இவனுடைய யுனிக்னெஸ்ன்னு இருக்கு இல்லையா? அது சுத்தமா இருக்க மாட்டேங்குது இல்லங்க. பின்ன எப்படிங்க உறவுக்குள்ள வந்து சந்தோஷத்த சுதந்திரத்த எதிர்பார்க்க முடியும்? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க வேண்டியதுதான் தோணுது. இப்போ உறவுகளே வேண்டான்னு ஒதுக்கத்தான் முடியுமா? ஒதுக்கிட்டா சந்தோஷமா இருந்துறத்தான் முடியுமா? சோ உறவும் வேணும். ஆனா சுதந்திரமும் வேணும். அது எப்படி சான்சஸ் இருக்கா? அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் தான் இன்றைக்கான கேள்வியா வச்சிருக்கோம். சரி, என்னுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100% சான்சஸ் இருக்கு. உறவுகளுக்குள் மிகவும் ஆனந்தமாக, சந்தோஷமாக வாழ முடியும். அனாதையாக நீங்கள் இருக்கும்போதும் சந்தோஷமாக, ஆனந்தமாக வாழ முடியும். அதுக்கு லாஜிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் லவ் அப்படிங்கிற கான்செப்ட்ட தான் நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஈகோ இருந்தது அப்படின்னு சொன்னா, நீங்க அனாதையா இருந்தாலும் நீங்க அடிமை தான். நீங்க உறவுக்குள்ள இருந்தாலும் அடிமை தான். ஈகோ இன் தி சென்ஸ் தட் அடிக்ஷன் இருந்தது அப்படின்னு சொன்னா. பட் உங்ககிட்ட சுத்தமா அடிக்ஷன் எதுவுமே இல்ல. பியூர் லவ் மட்டும் தான் இருக்குன்ற பட்சத்துல தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ். நீங்க அனாதையா இருக்கும்போதும் பரிபூர்ண சுதந்திரவாதியே. 100 உறவுகள் லைக் கிருஷ்ணா மாதிரி 16,000 வைஃப்ஸோட இருக்கும்போதும் நீங்கள் பரிபூர்ண சுதந்திரவாதியே. சரியா? சரி. இது எப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம்ல இப்போ. ஏங்க, 6 ஆளுக்கு வந்து நம்ம கிட்ட வந்து இப்படி இப்படி இரு, அப்படி இப்படி இரு அப்படின்னு அன்போடல்ல சொல்லுவாங்க. பிகாஸ் இன் தேர் பாயிண்ட் ஆஃப் விஷன் தே ஆர் இன் லவ் தானேங்க. நம்ம மேல அக்கறையில தானே சொல்றாங்க. எல்லாரும் வந்து நீ கெட்டு போகணும்னா சொல்றாங்க. நம்ம உறவுங்க, நம்ம உறவு நம்ம மேல அக்கறையில தானே சொல்லும். சோ தேர்ஃபோர் அந்த அக்கறையில தான் சொல்லுவாங்க. இல்லன்னு சொல்லல. பட் வாட் டு ஹியர் அண்ட் வாட் நாட் டு ஹியர் அப்படிங்கிற சுதந்திரம் நமக்கும் இருக்கு. சோ உறவுக்கிட்ட நமக்கு ஏன்னா அது உறவுன்னு சொல்லும்போதே வி ஆர் கிவிங் ஃப்ரீடம் டு தெம். அதாவது நீ என்ன வேணா திட்டலாம், உரிமையோடு என்ன கண்டிக்கலாம், எனக்கு அட்வைஸ் பண்ணலாம். நீங்க வந்து என்ன உங்களுடையவனாக நினைக்கலாம். அப்படிங்கிற சுதந்திரத்த நம்ம தான் குடுக்குறோம் இல்லையா? இப்போ எனக்கு கல்யாணம் ஆகல அப்படிங்கிறது என்னமோ உண்மதான். பட் உங்கள்ல பலர் வந்து எனக்கு அந்த சுதந்திரத்த குடுக்குறீங்க. யூ ஹேவ் கிவன் கம்ப்ளீட் ரைட்ஸ். நீங்க என்ன வேணா திட்டலாம், எப்படி வேணா உரிமையோட. இன்ஃபாக்ட் என்னுடைய பணம் என்னுடைய பணமே அல்ல. அது உங்களுடைய பணம். அப்படிங்கிற அளவுக்கு உரிமையெல்லாம் நீங்க குடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, உறவுங்கிறது அந்த உரிமையை குடுக்கும்போது நமக்கு வருகின்றதுக்கு பேர் தான் உறவு. இல்லையா? இப்ப என்ன ப்ராப்ளம் ஆயிடுதுன்னா, அவங்க குடுக்குற மாரி குடுத்துட்டு எடுக்கவும் செய்வாங்க. அதுதான் சுதா சொன்னா. ஏங்க நம்ம குடுக்குறதோட நிப்பாட்டிட்டா அந்த ப்ராப்ளமே இருக்காது. நான் எவ்ளோ குடுத்தேன் தெரியுமா? நீ எனக்கு என்ன திருப்பி குடுத்த? அப்படின்னு கேட்கிற ஒரு நிலைமை வரும்போது மட்டும் தான் ஒரு டோட்டலி ப்ராப்ளமா இருக்கு. பட் வாட் எக்ஸாக்ட்லி தி பியூர் லவ் அப்படின்னு சொன்னா, குடுக்குறதோட ஸ்டாப் பண்றது தான் பியூர் லவ். சரியா? இப்போ நான் மட்டும் என்ன மட்டுமே வச்சு பேசுறேன். எனக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த 10 பேர் கூட நான் சுதந்திரமா இருக்கேனா? இல்லையா? அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஏன் இருக்க முடியாது? கண்டிப்பா இருக்க முடியும். எல்லாரையும் நம்ம நேசிக்கிறோம். உலகத்துல உள்ள எல்லாரையுமே நேசிக்கணும். அதுதான் நம்ம கான்செப்ட்டே. உரிமை குடுத்தவர்களிடம் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் டிஃபரெண்ட்டா இருக்கும். அவங்கள உரிமையோட நம்ம திட்டுவோம், சண்டை போடுவோம், என்ன வேணா பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ டசன்ட் மீன் தட் நம்ம அவங்க சுதந்திரத்துக்குள்ள போறோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்ப நான் பியூர் லவ்ல இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தே ஹேவ் கிவன் அ ஃப்ரீடம். நான் தப்பான வழியில போனா நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணி நீங்கள் மிகுதியின் கண் மேற்சென்று இடித்தர பொருட்டே நட்பாம் அப்படிங்கிற மாரி நான் தப்பு பண்ணும்போது என்ன வந்து 2 குட்டு வைங்க அப்படின்னு என்ன நண்பனாக ஏற்றுக்கொள்ளும் போது, ஐ ஹேவ் டு டூ தட் டியூட்டி. இட் டசன்ட் மீன் தட் ஐ அம் ஸ்பாயிலிங் தியர் ஃப்ரீடம். அப்ப நான் வந்து சொல்றேன். சொல்லிட்டு ஃபைனலி ஒரு ஆப்ஷன குடுக்கணும். அம்மா எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் வாட் தி லவ் மீன்ஸ். சோ நீ இப்படி போனா கரெக்ட். நீ ஈகோல போற மாரி எனக்கு தெரியுது.
இதுக்கு மேல உன் இஷ்டம்ன்ற அந்த கடைசி வரி இருக்கு இல்லையா? தட் இஸ் வாட் வி ஹேவ் டு டூ. இத வந்து நீங்க கண்டிப்பா செய்யணும். அவங்க என்ன சொல்லுவாங்க, "இல்ல, இல்ல நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்பேன். நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன்." சரிம்மா இப்படி இருந்துக்கோ. இருந்துக்கோன்னு சொல்லுவோம். ஆனா ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க. திருப்பி வந்து, "என்னடா இப்படி இருக்கேன்னு சொன்னேன். என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னா, இல்ல என்னால முடியல." சரி முடியலைன்னாலும் தப்புன்னு புரிஞ்சுகிட்டு பண்ணு. இட்ஸ் மை விஷன். மேபி உனக்கு ரைட்டுன்னு பட்டுச்சுன்னா ஓகே உன் இஷ்டம். பட் என்கிட்ட வர்ற, நீ வந்து என்ன கைட் பண்ணுன்னு சொல்ற, எனக்கு ஃப்ரெண்டா இருன்னு சொல்ற அப்படின்னு சொன்னா ஓகே. தட் ஐ ஹேவ் டு சே இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு, we are telling them that this is right and this is wrong. This is what I feel. I may be right or wrong, but this is what I feel. But decide yourself. நீ எதுக்கு மேல உனக்கு என்ன புரியுதோ பார்த்து செய்யுப்பா அப்படின்னு சொல்றதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ட நம்ம விட்டுடுறோம். இப்ப நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சோ த பீப்பிள் வில் பொசஸ் ஆன் அஸ் இல்லையா? ஆளுக்கு பொசஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்ப பொசஸ்னா என்ன? அடிமையாக்க ட்ரை பண்ணுவாங்க. சோ அவங்க சொல்றத நம்ம கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து, தே வில் ஆல் ட்ரையிங் டூ பொசஸ் அஸ் அப்படிங்கிறது குவைட் நேச்சுரலி உறவுக்குள்ள இருக்கத்தானே வேணும். ஏன்னா இங்க பேசி இவன்லாம் என் உறவா? இவன்லாம் என் கணவனா? என்ன பொசஸே பண்ண மாட்டேங்கிறான். பின்ன எப்படி இவன் கணவனாக இருக்க முடியும்? சோ உறவுனாலே பொசஸ் பண்றதுன்ற ரேஞ்சுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வச்சிருக்கோம்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா பொசஸ் பண்ணத்தானே செய்யும். அப்ப பொசஸ் பண்ணுவாங்க. பண்ணும்போது நம்ம 1% கூட யார்கிட்டயுமே அடிக்ஷன் இல்லாம இருந்தா, நம்ம பியூர் லவ்ல மட்டும் இருந்தா, நம்ம பொசஸ் ஆகவே மாட்டோம். இட்ஸ் சோ சிம்பிள் லாஜிக். இப்ப பிரச்சனை என்னன்னா, நம்ம எல்லார்கிட்டயும் அடிக்ட் ஆயிடுறோம்ங்கிறது தான் மேட்ரு. அடிக்ட் ஆகும்போதே நம்ம ஈகோல இருக்கோம் அப்படின்னு அர்த்தமாயிடுது. சரியா? அப்போ இந்த கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசைங்கிற மாரி வந்துரும். எனக்கு உறவும் வேணும், என் சுதந்திரமும் வேணும் அப்படின்னு எங்க வருது அப்படின்னா, நீ அடிக்ஷன்ல இருக்கும்போது வருது. நீ பிலாசபிக்கு மட்டும் அடிக்ஷனா இருந்தேன்னா, நீ கண்ணனுக்கு மட்டும் அடிக்ஷனா இருந்தேன்னா, உன் பிரின்சிபலுக்கு மட்டும் நீ அடிக்ஷனா இருந்தே அப்படின்னா, நீ அன்போட இல்லம்மா என்ன விட்டுடுப்பா, இந்த மாரி தான் நான் இருக்க முடியும். நீ நினைக்கிற மாரி என்னால இருக்க முடியாது. அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சொல்லும்போது அவங்க கத்துவாங்க, கதறுவாங்க, இல்லைன்னா உன்ன விட்டு போயிடுவேன். நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு உறவையே முறிச்சுக்கிற மாதிரி பேசுவாங்க. எவ்ரி டிராமா வில் ஹேப்பன். இந்த டிராமாவ வந்து டிராமாவா பார்க்க தெரியும். புரொவைடட் யாருக்குன்னா அடிக்ஷன் இல்லாம இருக்கிறவனுக்கு. அழகா அவங்க ஃபீலிங்க புரிஞ்சுகிட்டு, ஓகே அவங்க அடிக்ஷன்ல இருக்கிறதுனால அவங்க இப்படித்தான் பேசுவாங்க. இப்ப அவங்க நம்மகிட்ட அடிக்ஷன்ல இருக்கலாம். பட் நம்ம அடிக்ஷன் ஆகாம இருந்தா போதும். சோ சிம்பிள் ஃபேக்ட். அவங்க அடிக்ஷன்ல தான் இருக்கிறாங்கன்றதுனால அவங்க பொசஸ் பண்ணுவாங்க. அவங்க நம்ம சுதந்திரத்த பறிக்கிறதுக்கு எல்லா வகையிலயும் ட்ரை பண்ணுவாங்க. எவ்ரிதிங் வில் ஹேப்பன். பட் இதுல நம்ம மட்டும் அடிக்ஷன் இல்லாம இருந்தோம் அப்படின்னா, நம்ம பொசஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. சோ ஸ்ட்ரெய்ட் அவே நம்ம சுதந்திரத்திலேயே நம்மளால இருக்க முடியும். சம்டைம்ஸ் வெரி ரேர்லி பிசிக்கலாவே பொசஸ் பண்ண வர்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல வந்து பிசிக்கலாவும் வந்து இவங்க அன்போடவே பொசசிவ்னெஸ் விட்டு வெளிய வருவாங்க. ஏன்னா, இந்த லவ் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இவங்களுக்கு கில்ட்டியே வராது. இனிமே என்கிட்ட பேசாத, என்ன பார்க்காத அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். இட் டசன்ட் மீன் தட் அவன்கிட்ட லவ் இல்லன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுடைய அடிக்ஷன்ல இருந்து அவங்க வெளிய வரணும். அவங்க என்ன அடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நான் பொசஸ் ஆகாம இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக இவன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக தயாரா இருப்பான். வித்தவுட் மிஸ்ஸிங் தி லவ். தட் இஸ் தி மேஜர் ஃபேக்ட் ஹியர். சரியா? சோ அப்படி இருக்கும்போது, மேபி அவங்க ஒரு வேளை இவன புரிஞ்சுக்காம அவங்க பிரேக்கப் குடுத்துட்டே போயிட்டாலும், இவன் நமக்கு அடிமையே ஆக மாட்டேங்கிறான். நம்ம சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். இது வேலைக்கே ஆகாது. தேவையே இல்ல நீ போ அப்படின்னு சொல்லிட்டு போனாலும், மேபி அவங்க பாயிண்ட் ஆஃப் விஷன்ல லவ் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாமே தவிர, ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லலாமே தவிர, இவன் பாயிண்ட் ஆஃப் வியூல ரிலேஷன்ஷிப் என்னைக்குமே பிரேக் ஆகாது. அவங்க எப்பயுமே ஹார்ட்ல தான் இருப்பாங்க. அவங்களுக்காக இவன் ப்ரே பண்ணிட்டு தான் இருக்க போறான். இவன் லவ் மிஸ் ஆக போறது இல்ல. இப்படி 100% ஒரு தெளிவான புரிதல் இருந்தா, சோ சிம்பிள் நீங்க சொன்னது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க மட்டும் 1% கூட யார்கிட்டயும் அடிக்ட் ஆகாம உறவுகளுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா, பியூர் லவ்ல உறவுகளுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா, கண்ணனுக்கு முழுமையான அடிமைத்தனத்துல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியும். எத கேட்கணும், எத கேட்கக்கூடாது. எத அன்போட மறுக்கணும், எத அன்போட ஏற்றுக்கொள்ளணும். திஸ் பிகம்ஸ் அன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். அதுக்கப்புறம் அவங்க எவ்ளோ பொசஸ் பண்ணாலும், எவ்ளோ பவர்ஃபுல்லா வந்தாலும், நீங்க அடிக்ஷன் இல்லாத வரைக்கும், அத ஒரு செகண்ட்ல ஈஸியா நீங்க வந்து பொசஸ் ஆகாம, உங்க சுதந்திரத்த விட்டுக் குடுக்காம, அழகா உங்க பாதையில நீங்க டிராவல் பண்ண முடியும்.
சோ ஆல்மோஸ்ட் நீங்க எல்லாரும் சொன்ன அதே பாயிண்ட் தான் நான் சொல்ல வரேன். பட் அன்பார்ச்சுனேட்லி இங்க ப்ராப்ளமே நம்ம அடிக்ட் ஆயிடுறோங்க. சோ அவங்க நம்மகிட்ட அடிக்ஷன்ல இருக்காங்க. நாமளும் அடிக்ட் ஆயிடுறோம். 2 பிச்சைக்காரங்க மாறி மாறி பிச்சை எடுக்கிற கேஸ் தான் இந்த உறவுகள் நடந்துகிட்டே இருக்கு. சரியா? இது வேற வேற பேசிக்கிறோம். நான் உனக்கு நெறைய பிச்சை போட்டேன். நீ எனக்கு நெறைய பிச்சை போட மாட்டேங்கிறியே அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறோம். பட் தட் இஸ் நாட் ஆக்சுவலி லவ் இல்லையா? சோ வாட் டு யூ மீன் பை பியூர் லவ் அப்படின்னா, அடுத்தவர்களுக்காக நான் வாழ தயாராக இருக்கின்றேன். இட் டசன்ட் மீன் தட் நான் அடிமையாக இருக்க தயாராக இருக்கின்றேன் அர்த்தம் கிடையாது. நான் பேரானந்தத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறேன். பொங்கி வழியும் இந்த அன்பையும் ஆனந்தத்தையும் உங்களுக்காக நான் கொடுக்க தயாராக இருக்கின்றேன். சந்தோஷத்தை கொடுக்க தயாராக இருக்கின்றேன். அப்ப அவங்க வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த ரிக்வெஸ்ட்ட நான் அக்செப்ட் பண்ணேன்னா, அவங்களும் கஷ்டப்படுவாங்க, நானும் கஷ்டப்படுவேன் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா, அதை அன்போட மறுப்பது என்பதுதான் அன்பு இல்லையா? அப்போ உறவு விட்டு போயிடும்ன்ற பயந்துட்டு, நான் பாட்டுக்கு எனக்கும் மனசு பிடிக்காம, அப்ப நான் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன்னா, கண்டிப்பா ஒரு நாளைக்கு நான் அவங்கள டிஸ்லைக் பண்ணிடுவேன். ஏன்னா நான் வந்து என்னுடைய உணர்வ விட்டுட்டு தானே நான் வந்து ஒபே பண்ணிட்டு இருக்கேன். அவங்கள டிஸ்லைக் பண்ணிடுவேன். அப்போ ஒரு ஸ்டேஜ்ல நான் கேட்கிறத அவங்க பண்ணல அப்படின்னா, கூட கொஞ்சம் டிஸ்லைக்ஸ் வரும். உனக்காக நான் இவ்ளோ விட்டு குடுத்தேன். நீ என்ன பண்றியா? இதுதாங்க இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு. பட் தோஸ் ஹூ ஆர் இன் பியூர் லவ் வில் நெவர் ஹேவ் எனி டவுட். அன்பு அப்படின்னா, அது அடிமை ஆகாத ஒரு வஸ்துவுக்கு பேர் தான் அன்பே. லவ் நெவர் பிகம் என்ஸ்லேவ். அதாவது ஸ்லேவ் ஆகவே இருக்க முடியாது. என்ஸ்லேவ்ட் பை அதர்ஸ். யாராலயும் அடிமைப்படுத்த முடியாத ஒரு விஷயத்துக்கு பேர் தான் அன்பே. லவ்னாலே ஃப்ரீடம் தான். அது ஆல்வேஸ் வேற லெவல் ஃப்ரீடம்ல தான் இருக்கும். நீங்க சொன்ன மாரி ஒண்ணு விட்டு குடுத்து இன்னொன்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரிலாம் ஒண்ணும் ரொம்ப ட்ரிக்கியாலாம் ஒண்ணும் யோசிக்க வேணாம். நீங்க எப்பயுமே ஃப்ரீடமா தான் இருப்பீங்க. எல்லா நேரத்திலயும் ஃப்ரீடமா தான் இருப்பீங்க. அதே சமயத்துல உங்க லவ் மிஸ் ஆகாம இருக்கிறதுனால, நீங்க உறவுகளுக்குள்ளும் இருப்பீங்க. பட் ஐ வில் ஃபீல் தட் உன்னுடைய கர்மா படி உன்னுடைய உறவுகள் எல்லாம் பிசிக்கலா உன்னை விட்டு பிரியணும்னு ஒரு வேளை இருந்தா பிரிஞ்சு போனாலும், நீ உன் மனதால் உறவுகளுக்குள்ள தான் இருப்பாய். இந்த உலகமே என் குடும்பமடா! வாசுதேவ குடும்பகம் அப்படிங்கிற ஃபீலிங்ல தான் இருப்ப. இந்த உலக மக்கள் எல்லாம் உன்ன வெறுத்து ஒதுக்கி விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் கூட, இந்த உலகமே என்னுடையது என்ற அந்த ஏன்னா நான் தானே எல்லாமே. அந்த லெவலுக்கு நாலேட்ஜ் எல்லாம் இருக்குல்ல நமக்கு. இட்ஸ் மை இமேஜினேஷன். இட்ஸ் மீ இன் ஃபேக்ட். அப்படிங்கிற அந்த உறவு. இல்ல கிருஷ்ணா ஃபீல்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா, எல்லாம் என் கண்ணன். என் கண்ணன் துச்சம் என்று எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும், என் கண்ணன் தானே மாய விளையாட்டிற்காக என் கண்ணன் அல்லவா இப்படி செல்லுகின்றான்னு சொல்லும்போது, என் கண்ணன நான் டிஸ்லைக்கா பண்ண முடியும்? ஓகே, அந்த நேரத்திலயும் என் லவ் மிஸ் ஆகாது. சோ இது மனம் சம்பந்தப்பட்டது என்றத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அன்புனாலே என் மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சுதந்திரம் என் மனதில் இருக்கின்றது. பிசிக்கலா யாருமே என்ன வந்து ட்ரபிள் பண்ண முடியாது. அன்பில் இருக்கின்ற வரைக்கும் எப்போதும் நான் சர்வ சுதந்திரமாகவே இருப்பேன். அதாவது கிருஷ்ணா லைஃப்ல யாருமே அவன பொசஸ் பண்ணலன்னு நெனச்சிராதீங்க. எவ்ரி கோபி ட்ரைட் டு பொசஸ் தி கிருஷ்ணா ஒன்லி. பட் கிருஷ்ணா இஸ் நாட் பொசஸ்ட் பை எனிஒன். அண்ட் ஹி ஹஸ் லிவ்ட் இண்டிபெண்டன்ட்லி. அவனுடைய இந்த இண்டிபெண்டன்சிய பார்த்து தான் மயங்கி உள்ளே வர்றாங்க. ஆனா அவனையும் அடிமையாக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. என்ன ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பாருங்களேன். கண்ணனிடம் மயக்கம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவன் சர்வ சுதந்திரமா இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறது தான் காரணமா. அப்ப நீயும் அந்த மாரி ஆகணும்ன்றத விட்டுட்டு, அவன எப்படியாவது அடிமைப்படுத்திடணும் அப்படின்னு ட்ரை பண்ணும் மனசு. அதுக்கு பேரு தான் அஞ்ஞானம், அறியாமைன்னு சொல்லிட்டு போ வேண்டியது தான். வேற வழி இல்ல. பட் அவன் ஞானி அல்லவா? சோ தேர்ஃபோர் அவன் கடுகளவு கூட எங்கேயுமே வளைஞ்சு கொடுக்கல. செர்டன் பிளேஸஸ்ல குடுக்குற மாதிரி குடுத்து, பின்னாடி அவர்களுக்கு பாடத்த உணர்த்தலாம். செர்டன் கேஸ்ல ஸ்ட்ரெய்ட் அவே அவர்களுக்கு அவங்க ஹர்ட் ஆற மாரி பேசி கூட பண்ணலாம். இட் டசன்ட் மீன் தட் அவன் லவ்வ மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. யூ சி பிசிக்கல் ஆக்ஷன வச்சு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, முடிவு பண்ணீங்கன்னா, இதுக்கு விடையே கிடைக்காது. அன்பு என்பது பிசிக்கலா பார்க்காம மென்டலி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்ல என்னைக்குமே லவ் இருக்கும், இருக்கும், இருந்து கொண்டே தான் இருக்கும். லவ் இருக்கிற இடத்துல சுதந்திரமும் இருக்கும். அது இருந்து கொண்டே தான் இருக்கும். மேபி பிசிக்கலி சம்டைம்ஸ் அவங்க புரிஞ்சுக்காம வெளிய போகலாம். திரும்பி புரிஞ்சுகிட்டு உள்ள வரலாம். அல்லது வராம போகலாம். தட் இஸ் ஆல் தி செகண்டரி ஆஸ்பெக்ட். பிரைமரி ஆஸ்பெக்ட் உன்கிட்ட லவ் இருந்ததுன்னா, நீ பரிபூர்ண சுதந்திரத்துல தான் இருப்ப. உறவுகளுக்கு உள்ள இருந்தாலும் சரி, உறவு விட்டு வெளியே இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அன்புடையவன் சுதந்திரவானில் எப்போதும் சிறகடித்து பறப்பான் என்பதே எனது பதில்.